நாங்கள் இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு என்ன ஓட்ட சொன்னால் என்ன ஆகும்? சிங்கடி முங்கன்ட்ட வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. சிங்கடி முங்கன்னே யாருன்னு தெரியல. சிங்கடி முங்கன் அவர் யார் அவர் அப்படின்னா எங்களுடைய தெய்வம், குல தெய்வம். ஒரு முறை வந்து வேண்டுங்க, வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், நடக்கும் அப்படின்னு. இப்போ இவங்க சரி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இதுக்கும் போகலாம். இதில் என்னன்னா இதில் ஒரு பெரிய சாதிய கூறுபாடு இருக்கு பாருங்க. அது புலையர்கள் வழிபடுற சாமி. இப்போ ஒரு விஷயம் இருக்கும் ஊர்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கூட இருப்பாங்க, கிறிஸ்டியன் இருப்பாங்க. அவங்களும் வந்து எஸ்சி இது மாதிரி பேசுவாங்க. அவங்க ஏன்னா நம்மளோட பழகி பழகி அவங்களும் எஸ்சின்னா தனியா இருக்கு, சேரி அமைப்பு இதெல்லாம் சில பேர் பேசுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏங்க முஸ்லாமியர்ல இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க அந்த நம்பிக்கை இல்லைங்க? ஏன்னா அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தாலும் இஸ்லாமியராக மாறி இருக்காங்க, கிறிஸ்டியராக மாறி இருக்காங்க. இன்னும் அந்த ஜாதி மதம் மாறினாலும் ஜாதிய இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டக்குன்னு போனால் என்ன நினைப்பாங்களோ ஊருக்குள்ள, சொந்தக்காரன் என்ன சொல்லுவானோன்ட்டு இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒன்று விட்டு நமக்கு புள்ள அவசியம்னா எந்த கடவுளை பார்த்தான்னு அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு இரவு போகிறாங்க. ஒரு மரத்தடியில் இருக்கு, பார்த்தா அது ஒரு கல் தான், ஒன்றும் சிலை இல்லை. அதில் எழுதி அதில் அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லி அவங்க வேண்டுங்க நல்லா கொஞ்சம் தட்டில் பாலாவது இதெல்லாம் வச்சு சாராய பாட்டில் ஒன்று அவர் கேட்டது. அந்த பேர் அந்த வீட்டுக்கு வந்தார் இல்லையா அந்த நபர், அந்த புலையர் நபர், அவர் கேட்குறாரு சாராய பாட்டெலாம் வச்சு எல்லாம் இதெல்லாமான்னு. அதை வச்சு அது ஒரு ஓரமாக வைங்க, மற்றதெல்லாம் ரொம்பலாம் செலவு பண்ணாதீங்க.